ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷோபா லாக்ஸில் பாருங்கள் வெண்டைக்காய் ஃப்ரை பண்ண போகிறேன். வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு பாருங்கள், வெண்டைக்காயெல்லாம் நல்லா சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெண்டைக்காயில் என்ன சமைச்சாலும் அது ஃபஸ்ட்டு செய்கிறதுக்கு முன்னாடி ஆயிலில் போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் அதில் உள்ள கொழகொழப்பு தன்மை கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சமைச்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் இந்த வெண்டைக்காயை போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்குவோம். ஆயிலில் எல்லாம் போட்டாச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படி லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் அதில் உள்ள அந்த பிசுபிசுப்பு தன்மை குறையும். இந்த மாதிரி ஆயிலில் போட்டு பண்ணாமல் சமைச்சோம்னா வெண்டைக்காய் ரொம்ப பிசுபிசுப்பாக ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வதக்கியாச்சு. இந்த பிசுபிசுப்பு தன்மையே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் இதை என்ன சமைச்சாலும் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். இப்போ இதை எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ஆயிலில் போட்டு இப்படி ஃப்ரை பண்ணுறதுலே ஒரு 50% வெந்துருங்க. நீ எப்படி செய்யலாம் பார்க்கலாம். கடாய் வச்சு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. இந்த எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம், உளுந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் சேர்த்துக்குவோம். இது ஒரு செகண்ட் கொஞ்சம் வதங்கட்டும். இதில் இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து வச்சுங்க. இப்போ இதில் இந்த வெண்டைக்காவை போட்டுக்குவோம். வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை போட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறேங்க. அதோட மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கிண்டி விடுவோம். இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் இதை ஃப்ரை பண்ணணும். இல்லைன்னா ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிடுங்க. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இப்படி நல்லா கிண்டி விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஆகணும் வேகிறதுக்கு. நல்லா ஃப்ரை ஆகி வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இது அப்பப்போ இப்படி கிண்டி விடணும், இல்லைன்னா கொஞ்சம் அடி பிடிச்சிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ இதை கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் ஒரு 5 நிமிஷத்துக்கு. பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இதுக்கு மேலே இதை இன்னும் கிண்ட வேண்டாம். நீ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். பாருங்கள், சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய இது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.